நொபேல் பரிசுக்கு பாகிஸ்தான் தன்னை பரிந்துரைத்தது போல மோடியும் பரிந்துரைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத காரணம் இந்த மாதிரியான அதீத வரி விதிப்பு 50% வரி விதிப்புலாம் டெத்னல் சாவு மணி அடிக்கிறார்கள். இந்த நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் தனிப்பட்ட முறை ட்ரம்ப்போட ஈகோவை மோடி டச் பண்ணதான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இது இந்தியாவுக்கு நெருக்கடியான கட்டம். நீங்கள் என்ன தான் சைனாவோட ரஷ்யாவோட கூட்டு சேர்ந்தாலும் அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு இந்தியாவில் ஒரு வல்லரசாக முகிழ்க்க முடியாது. ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக, வளரும் நாடாகவும் தன்னை தகவமைத்துக் கொள்வதுன்றது கஷ்டம். சைனா ரஷ்யாலாம் சேர்ந்தால் கூட அமெரிக்காவுக்கு ஈக்குவல் ஆகாது. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் எக்கானமி ஃபார் சுப்ரீம். 1000 குறை இருந்தாலும் மிலிட்ரி வைஸ் அமெரிக்கா 5 சைனா சேர்ந்தால் கூட அமெரிக்காவை ஈக்குவேட் பண்ண முடியாது. ரஷ்யா உக்ரைனில் தன்னுடைய வாரம் நடத்துறதுக்கு ஈரான் கிட்ட இருந்து தான் ட்ரோன் எல்லாம் வாங்கிட்டு இருக்குது. ஆகவே என்னதான் சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்தாலும் அமெரிக்கா இது தற்காலிகமாக மோடிக்கு வேணால் உதவலாம். பட் அமெரிக்காவோட அந்த வல்லாண்மைக்கு இணையாக ஒருபோதும் சீனாவும் ரஷ்யாவும் வர முடியாது என்பது தான் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. மோடி நன்றாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவருடைய 12 ஆண்டு கால அந்த பொது வாழ்க்கையில் இந்தியாவின் பிரதமராக வந்த பிறகு அவர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இதுதான். ட்ரம்ப்பு தான் மோடிக்கு மிகப்பெரிய சத்ருவாக, அதாவது எதிரியாக இன்று உருவெடுத்து நின்று கொண்டிருக்கிறார். இது இந்தியாவின் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை என்று பார்க்கும் அதே நேரத்தில் இதில் சில நடைமுறை விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். சார், இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல. முதல்ல பிஜேபி பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்போ, இந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் உள்ள விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிளியராகவே சம்பளம் பேசினாங்க. சைனாக்கு எதிரான விஷயங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ சைனாவோட கை கோர்த்து நிற்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சைனாவோட கை கோர்ப்பவர்கள், சைனாக்கு இருந்து பொருள் வாங்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் தேச விரோதிகள்னு டேர்ம் பண்ண இதே கட்சி, இதே அரசு இப்போ சைனாவோட சேர்ந்து நிற்குது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்து? ஆமாம், இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் இதுக்கு முன்னால் நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை